ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் பச்சையாக அப்படியே கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு க்ளீனாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் துடைச்சிருங்க. துடைச்சிட்டு அப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் இந்த மாதிரி புளிப்பு மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 மாங்காய் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதை உப்பில் ஒரு 2-3 நாள் ஊற வச்சு கூட தாளிக்கலாம். நான் அப்படியே டைரெக்டாகவே பச்சை மாங்காவை அப்படியே தாளிக்கிறேன். அதில் ஊறினாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க, கடாயி. அதில் நம்ம தேவையான மசாலாலாம் ஃப்ரை பண்ணிடலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு. பாருங்கள், வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா இது கசுக்கும். நான் ஒரு 10 அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். அப்புறமா நம்ம பிளாக் ஜீரா கூட போட்டுக்கலாம். நீங்கள் பிளாக் ஜீரா இஷ்டம் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் ஜீராவே சேர்த்துக்கோங்க. நான் 2 ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா இப்படி வறுத்துருங்க. நல்லா பட்டன்னு சவுண்டு வரும் அந்த அளவுக்கு. இது கூடவே கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துடலாம். இது எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அவ்வளோவும் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்து வறுத்துக்கோங்க, ரொம்ப பிளாக்காகவும் ஆகிடக்கூடாது, கசுப்பு வந்துடும். பாருங்கள், பொரியிற சவுண்டு வருது, இப்படி இருக்கணும். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். நான் இந்த காரமாக இருக்கும் இல்லை சின்னது, அது ஒரு 10 எடுத்துக்கிறேன். கூடவே பேடிகை மிளகா இருக்கும்ல, அது கலரும் நல்லாயிருக்கும், பட் காரம் கொஞ்சம் கம்மியாகவும் தெரியும். வெறும் அந்த மிளகா சேர்க்கக்கூடாது, நம்ம கலர் வரணுன்றதுனால பேடிகை மிளகாவும் சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து இப்போ இதுவும் வறுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது 2ம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி வேண்டாம், கொஞ்சம் தெரியாகவே இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துருங்க. நல்லா நைஸாக வேணாம், இவ்வளோ அரைச்சா போதும், தெரியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே மாங்காய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் தேவைப்படும். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம மறுபடியும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் ஜீரா சேர்த்துருங்க. பாருங்கள், நல்லா ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் காய வச்சு சேர்த்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. எப்போவுமே மாங்காய் ஊறுகாய்க்கு சால்ட் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம மாங்காய் பச்சையாக தாளிக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கடாயில் நல்லா பெரட்டிடுங்க. நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு தாளிக்கிறதா இருந்தாக்கா இவ்வளோ பண்ணணுன்றது இல்லை, வெறும் தாளிப்பு போட்டுட்டு அதை எடுத்து கொட்டிட்டிங்கனாலே மிக்ஸ் பண்ணிட்டா ரெடி ஆகிடும். இது நம்ம பச்சையாக செய்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டேன் நான். ஆல்மோஸ்ட் மாங்காய் சாஃப்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கருவேப்பிலை இந்த மாதிரி போடலனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சிட்டோம் இல்லையா, அதுலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே அரைச்சிடுங்க. கருவேப்பிலை ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பொடி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா பரவாயில்ல.
டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் அண்ட் காரமாக, அதனால் நான் சேர்க்குறேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருங்க, ரொம்ப ஸ்வீட் வேண்டாம். பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு நல்லா ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ இல்லை ஜாடி எதுனா இருந்தால் அதுலேயோ போட்டுட்டு நல்லா மூடி வைங்க. வெளியவே வைக்கலாம் பரவாயில்ல, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், எப்படினாலும் வைங்க, கெடாது, நல்லா தான் இருக்கும். இது ஒரு 2 நாள் இதுலேயே மசாலாலே ஊறிச்சுன்னா நல்லா தண்ணியெல்லாம் விட்டு நல்லா சாஃப்டாக இன்னும் நல்லா தெரியும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் நான் இந்த மாதிரி டப்பாவில் வைக்கிறேன், நீங்கள் வேணுன்னா வேறு டப்பாவில் கூட மாற்றி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ்து ஜாடி அந்த மாதிரியில் வைங்க. சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக ஆகிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.